போதும். பரமதிவி என நினைக்க நேரமானதாக வாழ முடிவில்லாத ஆராதனை துதி நமஸ்காரம் உண்டாகிறது. பாவமில்லாமல் ஜென்மித்தலுமாய் எப்பொழுதாண்டோளுமாய் அடைக்கலமாய் தமது கொண்டாட பட்டணம் காணுவதற்கு சேஸ் கிறிஸ்தனாருடைய 5 காயத்திலே தோத்திரம் உண்டாகிறது. ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, அதிர்ஷ்டான கண்ணியே, தாயே, தஞ்சம் கொண்டு வாடி வந்திருக்கத்துக்குரிய மாதாவே, அச்சிஷ்ட மரியாயே, மாற்றான் யார் சொல்லும் மரண தருவாய்களை காக்கவும் ஆளவும் கை கொண்டு நடத்தவும் செய்யவும் செலுத்தவும் திருப்பாதம் செய்து மண்டாடுகிறோம். தாயாரே, மாதாவே, ஆண்டவளே, ஆமஞ்சேசே அச்சீத சிறுவாடையாளத்தோடம் திருச்சி எங்கள் தெரியஸ்வரா தாவுடைய சூருடைய விருத்து சாந்தோடைய நாமத்தினால் ஜேசுனா சாமிக்கு தேவ மாதாவுக்கு மட்டில்லாத சோத்திரம். சேசுமரியே, சேசுமரியே, சேசுமரியாயே, சோசனை ரட்சியம். வாங்கயா வாங்க. என்ன அந்த பக்கம் யாரோ ஒரு மனுஷன் புரட்சிகரமா பிரசங்கம் பண்ணிக்கிருக்காரு. அவரை காத்துட்டு போலாம் தாங்க வந்தேன். அப்படிங்களா? ஆமாங்க. வாங்க வாங்க. ஐயா, அவரு காட்டு தேனை வெட்டுக்கிளையும் தான் சாப்பிடுவாராம்ல. ஆமா. அவர் நேர்னால நான்ஸ்தானம் கொடுப்பாராம்ல. ஆமாங்க. சரிங்க ஐயா. சரி அவர் வந்துங்க மலையாட்டு தோளத்தான் சட்டையா போட்டிருக்காராம். சரி சரி சரி. இப்ப அவரை பார்க்கணும் அவ்வளவுதானே? ஆமாங்க. வாங்க ஐயா. யாரோ நீ நாசம் உருவாகலாமா? சரிங்க. அதே நாங்கள பாதுகாப்பு வந்தோமையா. அப்படிங்களா? வாங்க. அதோ அங்க வராரு. அவருதானா? அவருதாங்க. அவராத்தான் இருக்கணும். எல்லாம் உட்காருங்க. மேல நின்னுக்க. இதை மட்டும் அப்படி திருப்பி, இதை மட்டும் திருப்பேன். நான் எங்கெங்க போறேன்னா அதை பக்கம் திருப்பேன். குட்டிகளே, பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. என் அன்பான மக்களே, மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திருந்தி பாவ மன்னிப்பு பெறுங்கள். ஏனெனில் கர்த்தரின் வழியை ஆயத்தப்படுத்துங்கள். மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படுவதாக, கோணலானவை நேரான வழிகளை ஆக்கப்படுவதாக. விரியன்பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திற்கு தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார்? மனம் மாறியதற்கு ஏற்ற செயலில் காட்டுங்கள். அப்போதுதான் மனிதன் கடவுளின் மீட்பை காண்பான். மனிதன் மனம் திரும்பி வருவதற்கு ஏற்ற செயல்களை செய்து காட்டுங்கள். ஏனெனில் ஏற்கனவே அடிமரத்தில் கோடாரி வைத்தாயிற்று. நற்கனி கொடாத மரங்களை எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? 2 அங்கி வைத்திருப்பவர்கள் இல்லாதோட பகிர்ந்து கொள்ளட்டும். அவர் குறிக்கப்பட்ட தொகைக்கு மேல் கேட்க வேண்டாம். போதகரே, போற்றவர்களாகிய நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? போதகரே, பொய் குற்றம் சுமத்த வேண்டாம், பயமுறுத்தி பணம் பறிக்க வேண்டாம், கிடைக்கும் சம்பளமே போதும் என்று இருங்கள். நானோ உங்களுக்கு நீரினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். என்னை விட வல்லவர் ஒருவர் வருகிறார். அவருடைய மிதியடிய வாரை அவிழ்க்க கூட நான் தகுதியற்றவன். அவரோ பரிசுத்த ஆவியாலும்
உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். கோதுமை களஞ்சியத்தை களத்தை துப்புரவாக்கி கையில் சேர்த்துள்ளார். பதரை அவியா நெருப்பிலிட்டு சுட்டரிப்பார். இதை கேட்டவர்கள் கேட்காத மற்றவர்களிடம் அறிவியுங்கள். கேட்க செவி உள்ளவர்கள் கேட்கட்டும். என் அன்பான மக்களே, அனைவரும் எழுந்து வாருங்கள். இந்த நதிக்கரையில் உங்களுக்கு நீரினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். யூதேய தேவாசாரப்படி செய்யுங்கள். ஓ சரணாய்
என்ன இந்த பாமர ஜனங்களின் குருட்டாட்டங்கள்? இவர்கள் சொல்வதும் செய்வதும் தேவதூத்தனம். இந்த இயேசு என்பவர் தாவீது குமாரனாலும் நம்மை எல்லாரையும் மீட்பதாக வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும் மெச்சியா மீட்பர் இவர்தான் என்று இந்த ஜனங்கள் எப்படி அறிந்தார்கள்? நாம் இந்த மட்டும் விட்டு விட்டால் நம்மையும் நமது தேவாலய குருக்களையும் இந்த மனிதர்கள் கணம் செய்ய மாட்டார்கள் போல் தெரியல. வர வர யூதேயா, கலிலேயா, சாமாரியா, யோர்தான் நதிக்கு அந்த புறத்தில் உள்ள நாடுகள் எல்லாம் இந்த இயேசுவை பற்றி அதிக பிரபலமாகி இந்த ஜனங்கள் எல்லோரும் அந்த இயேசுவை மகிமைப்படுத்துகின்றார்கள். நமக்கும் நமது தேவாலய குருக்களுக்கும் மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து கொண்டே வருகிறதா? அதை பற்றி அப்புறமேல் பேசலாம். ஸ்ரீதா, இந்த மனிதர்கள் நம்மை எல்லாம் பெருமைப்படுத்த வேண்டும். ஆமாம், நான் சொன்னால் இந்த ஜனங்கள் கேட்க மாட்டார்கள். அந்த பகையிடம் சொல்லி இந்த பகைகளை அமர்த்தும் என அமர்த்த வைக்க வேண்டும். ஸ்ரீதா, ஓ ஏசுவே, இந்த மனிதர்களை அமர்த்தும் இவர்கள் வீணாகவும் தேவ தூசணமாகவும் பிறந்தவரை அமர்த்தும். ஓசனா தாயின் புகழ்வா, ஓசனா ஓசனா ஓசனா. Hosanna,
வேத வாக்கியத்தை நீங்கள் ஒரு காலம் வாசித்ததில்லையோ? இவர்கள் பேசாதிருந்தாலும் இக்கற்களே உரைக்கும் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த தரசிலன் பட்டம் ஓடி வந்தேன். அந்த புதுமை செய்கிறவர் எங்கே இருக்கின்றார்? கண்டவர்கள் தெரிந்தவர்கள் அவரிடம் கொண்டு என்னை விடுங்கய்யா. ஐயா ஐயா, உமக்கு புதுமை செய்யும் ஆண்டவர் இதோ இங்கே இருக்கிறார். வரும் ஐயா, அவர் இடம் கொண்டு போய் விடும் ஐயா. ஐயா, இதோ ஆண்டவர், அவரை பணிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, நான் பிறந்த நாள் முதலாக இரு கண்கள் தெரியாத குருடனாயிருக்கிறேன். அநேகம் புதுமைகள் செய்வதாக கேள்விப்பட்டு நான் இங்க ஓடி வந்தேன். என் கண்ணை சுத்தப்படுத்தணும் சாமி. உண்மை சுத்தமாக இருக்கிறேன். நீ கண் பார்வை அடைவாயாக. என்ன ஆச்சரியம்! ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்ன மாத்திரத்தில் என் கண்களெல்லாம் ஜகஜோதியாக தெரிகிறது. உமக்கே நன்றி என்று தோற்றம் சாமி.
பேத்துக்கு புதுமை செய்வதாக கேளை போட்டு ஓடோடி வந்தேன் ஐயா. ஐயா, நான் செய்த பாவத்தினால் என் கைகாலெல்லாம் குற்றவே யாரோ ஒரு மனிதர் அநேக பேத்துக்கு புதுமை செய்வதாக கேள்விப்பட்டு ஓடோடி வந்தேன் ஐயா. ஐயா, நான் செய்த பாவத்தினால் என் கைகாலெல்லாம் குற்றவே யாரோ ஒரு மனிதர் அநேக பேத்துக்கு புதுமை செய்வதாக கேள்விப்பட்டு ஓடோடி வந்தேன் ஐயா. அவரை இறக்கும் இடத்தில் கொண்டே விடுங்கள் ஐயா. ஐயா, ஐயா, உமக்கு புதுமை செய்யும் ஆண்டவர் அதோ அங்கே இருக்கின்றார். வாரும் ஐயா. ஐயா, ஐயா, இதோ ஆண்டவர், அவரை பணிந்து கொள்ளுங்கள். ஐயா, நான் செய்த பாவத்தினால் என் கைகாலால் குளித்தோவே உண்மை சுத்தமானால் என்னை சுத்தப்படுத்தணும் சாமி. உன்னை சுகப்படுத்த சித்தமா இருக்கிறேன். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு செல்மாடே. என்ன ஒரு ஆச்சரியம்! ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்ன மாத்திரத்தில் என் கை காலலாம் சகதோதி ஆகிவிட்டது. உண்மைக்கே